அட பர்கரை இதுவரையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்தா எந்த குட்டீஸ்க்கு தான் வந்து பிடிக்காம இருக்கும். எங்கள் வீட்டு குட்டிக்கு சூப்பராக அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பர்கர் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பர்கர் பன்ஸ் வந்து வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கெச்சப் அது கூட மயோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெட்டஸ் வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது இதுவாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் நக்கட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பர்கர் பேட்டிஸ் நிறைய வந்து கிடைக்குது இப்போ ஷாப்ஸில். நீங்கள் வந்து அதை விட வீட்டில் ஏதாவது ஹெல்த்தியாக ரெடி பண்ணி எல்லாரும் ஸ்டஃப் பண்ணாலுமே இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெச்சப் வந்து சேர்த்துட்டு அப்படியே மேலே வந்து நம்மளோட பர்கர் பன்ஸை வச்சு லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சீஸ் நல்லாவே வந்து மெல்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட்டாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் வந்து ஓவனில் வச்சு எடுத்துட்டாலும் சரி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறத விட ஹெல்த்தியாக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கும்போது குட்டீஸ் விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நாம் செய்யும்போது ஒரு தனி சந்தோஷம் தான். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான்